ஹாய்ங்க. ஸோ இனிமேல் திருச்செந்தூர் போனோம்னா, நம்ம அங்கே போயிட்டு ரூம் வந்து அதிக எக்ஸ்பென்ஸுக்கு தேடி அலைய வேண்டாம். கவர்மெண்ட்லேருந்து தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் பற்றின எல்லா அப்டேட்ஸும் இனிமேல் நமக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு எந்த மாதிரி ரூம்ஸ் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் டேட்ஸ் காட்டும், எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, எவ்வளோ கட்டணம் அப்படிங்கிறத காட்டும். இதில் முன்பதிவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அதுலேருந்து எடுத்து போகும் நெக்ஸ்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை கட்டணம், அப்புறம் வந்து சமஸ்கார நாம அர்ச்சனை, ஸோ இது மாதிரி எல்லாமே கட்டண அர்ச்சனை இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. நம்ம இனிமேல் இதை யூஸ் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2000 3000க்கு மேலே தான் வந்து ரூம் வந்து 2 அடல்ட்ஸ் தங்குறதுக்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 500 900க்கே ஏசி வித்தவுட் ஏசி அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் இதை பற்றின ஃபுல் தகவல்கள் வரும் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய் ஆல்.